2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. 3 தொகுதியோட பேர் அடிப்படுகிறது. இந்த தொகுதியில் தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தலைமையில் பயங்கரமான கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் 3 தொகுதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் தளபதி ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் இருக்க போகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். முக்கியமாக விஜய் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். நாம் எல்லாருமே தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி வைப்பாங்க? அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்களா? முக்கியமாக பிஜேபி தளபதி விஜயா ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்களா? விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணிக்கான முடிவை எடுத்திருக்கா தமிழக வெற்றி கழகத்தோட? அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுங்கடா, ஆனால் நாங்கள் வேறு ரூட்டில் இங்கே போயிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி தமிழக வெற்றி கழகம் மீண்டுமே உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற எந்த விதமான ஆலோசனையும் இப்போ வரைக்குமே தமிழக வெற்றி கழகம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படி சொல்லி தளபதி விஜய் அவர்கள் ஒரு கட்டளை இட்டுட்டாங்களாம். ஏன்னா கூட்டணியை பற்றி பேசுவதற்கான நேரம் கிடையாது. ஸோ நம்மளோட வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் நிரூபிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம வெறும் மாநாடு, பொதுக்கூட்டம், அதுக்கப்புறம் பூத் கமிட்டி மாநாடுகள் மட்டுமே நடத்திருக்கோம். ஸோ இதை வைத்து நம்மளோட பலத்தை காமிக்க முடியாது. இனிமேல் நம்மளோட பலம் அதிகரிக்க வேண்டும். முக்கியமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும். அப்போ தான் நம்மளோட பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளோட பலம் அதிகரிக்க வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி ஆக வேண்டும். ஸோ டிசம்பர் வரைக்குமே நம்ம தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்வோம். டிசம்பர் மாதத்துக்கு அப்புறமா கூட்டணியை பற்றி எந்த விதமான விஷயமா இருந்தாலும் கூட்டணியை பற்றி அப்பா பேசலாம் அப்படி சொல்லி தளபதி விஜய் அவர்கள் ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டாங்க. அதனால தான் எல்லா இடத்தையும் ஆதவ் அர்ஜுன் மீட் பண்ணும் போதும் சரி, முக்கியமாக நிர்மல் அவர்கள் எங்கே ப்ரெஸ்ஸை சந்தித்தாலும் சரி, எல்லாரும் கேட்குற கேள்வி கூட்டணியை பற்றி பேசுங்க, கூட்டணியை பற்றி பேசுங்க. ஆனால் யாருமே கூட்டணியை பற்றி பேசாமல் அதுக்கான டைம் இப்போ கிடையாது. ஆதவ் அர்ஜுன் கூட ஓப்பனாகவே இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ டிசம்பர் மாதம் தான் கூட்டணிக்கான நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு எங்களோட அடிமட்டத்தை ஸ்ட்ராங் படுத்த வேண்டும். ஆல்ரெடி 2 days முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை மூலமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பூத் கமிட்டிகள் ஸ்ட்ராங் படுத்துங்க. ஏன்னா நான் முழு நேர அரசியல்வாதியாக இந்த மே மாதம் இறுதியிலிருந்து செயல்பட போகிறேன். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கான முடிவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனவரி மாதம் ஜூன் மாதம் 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கிய அடுத்த ஒரு வாரத்திலே இந்த தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தான் தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரித்திருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சீக்கிரமாகவே அறிவித்து விட்டால் அந்த தொகுதியை நம்ம தளபதி ஸ்ட்ராங் படுத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்காங்க. ஸோ இதுக்காக ஆதவ் அர்ஜுன் தலைமையில் ஒரு குழுவை தளபதி விஜய் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழுக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. எனக்கு இன்னும் 2 மாதத்துக்குள்ள இந்த நான் எந்த தொகுதியில் நின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லணும் அப்படி சொல்லி ஒரு ரிசர்ச் டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் டீம் இந்த மேட்டர், அதாவது இப்போ எந்த தொகுதியில் தளபதி போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? நம்ம பேசுகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதுக்கான ஒர்க் போய்கொண்டு இருக்கு. இப்போ தான் அதுக்கான 1 by 1 தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ ரிசர்ச் டீம் முடிவில் 3 தொகுதியை பிரிச்சிருக்காங்க அப்படி சொல்லப்படுகிறது. இந்த ரிசர்ச் டீம் எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து தொகுதிகளும் தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு, சும்மா ஜென்ரலாக நீங்கள் தளபதிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்காம 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கவங்க, அதாவது கம்ப்ளீட்டான முதல் வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படி சொல்லி லிஸ்ட்டை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா முதியோர்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க, முக்கியமாக பெண்களோட வாக்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் ஃபாலோ பண்ணி இந்த ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வி சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. வி சென்டிமெண்ட்னா விக்கிரவாண்டி, விழுப்புரம், விருதுநகர் இந்த 3 தொகுதியில் தான் தளபதி விஜய் அவர்கள் போட்டி போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் அதிகமாகவே பரவியது.
ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த சென்டிமெண்ட், இந்த சென்டிமெண்ட் அது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து ஆதவ் அர்ஜுன் கிட்ட வந்து இந்த தொகுதியை வந்து எந்த தொகுதி செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3 தொகுதியை வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஒரு தொகுதி பெயர் வந்து அடிப்பட்டது. இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அறிவிக்கும் போது இந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக வந்து பேசப்பட்டது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் வந்து தளபதி விஜய் கிட்ட டைரெக்டாக பேசி தான் வந்து மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து எல்லாரும் சொல்கிற விஷயம், நீங்கள் எங்கள் தொகுதியில் போட்டுடுங்க, எங்கள் தொகுதியில் உங்களுக்கு வந்து பயங்கரமான பவர் இருக்குது, நீங்கள் எங்கள் தொகுதிக்கு வாங்க அப்படி சொல்லி எல்லா மாவட்ட செயலாளருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஓகே பார்க்கலாம், இப்போதைக்கு அந்த முடிவு வேண்டாம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கிட்ட மட்டும் இந்த தொகுதியை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துங்க, மேபி இந்த தொகுதியில் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓப்பனாகவே வந்து அந்த மாவட்ட செயலாளர் வந்து அந்த டைமில், அதாவது ஒரு ஜனவரி மாதம் வந்து அஃபிஷியல் அறிவித்திருந்தாங்க. அது எந்த தொகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா தருமபுரி தொகுதி. ஆனால் தருமபுரி தொகுதி வந்து ரொம்ப 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 பெரிய இடம், பெரிய தொகுதி. அதுவும் வந்து அங்கே வந்து ஜாதி வாக்குகள், இங்கே வன்னிய ஜாதி வாக்குகள் பல மடங்கு வந்து இருக்கும். முக்கியமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பவர் வந்து அந்த இடத்துல பல மடங்கு வந்து இருக்கும். ஆனால் அப்போதைக்கு தளபதி விஜய் அவர்கள் தருமபுரி பெயரை வந்து அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த விதமான முடிவை எதுவுமே எடுக்காமல் இருக்காங்க. தென் மாவட்டங்களான மதுரை, கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக கோயம்புத்தூரில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஆதவ் அர்ஜுன் அவர்களும் கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்க தொகுதிகளை, கொங்கு மாவட்டங்களில் வந்து டார்கெட் வந்து பண்ணுறாங்களாம். கொங்கு மாவட்டத்தில் வந்து ஏற்கனவே வந்து திமுகவோட பலம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. போன டைம் வந்து திமுக வந்து வெறும் வந்து 67 தொகுதியில் 47 தொகுதியில் மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்தது. அதனால் கொங்கு மாவட்டத்தில் வந்து நம்ம போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவை வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பூத் கமிட்டி மாநாடுகள்லாம் அங்கே வந்து நடந்தது. அங்கே தான் வந்து ஒரு பயங்கரமான பவரும் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு இருந்தது. இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக திமுகவும் ஒரு பயங்கரமான செயலை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொங்கு மண்டலத்தில் நம்மளோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல நம்மளோட வாக்கு சதவீதத்தை பல மடங்கு வந்து அதிகப்படுத்தணும். அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் வந்து கொங்கு மண்டல மாவட்ட செயலாளர்கள் முக்கியமாக வந்து தேர்தல் வந்து 2026 தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் எப்படி சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அமைத்திருக்காங்க. கொங்கு மண்டலத்தை அவர் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவித்திருக்காங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ அடுத்த ஒரு வாரத்திலே வந்து நடந்தது. ஸோ இதனால் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் மேக்ஸிமம் வந்து கொங்கு மண்டலத்தில் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. கமல்ஹாசன் அவர்களும் வந்து கொங்கு மண்டலத்தில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. ஒரு சின்ன லைட்டான ஒரு கேப்பான வாக்கு வித்தியாசம் தான் கமல்ஹாசன் அவர்கள் தோல்வி பெற்றாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு, கமல்ஹாசன் அளவுக்கு இல்லை, தளபதி விஜய் அவர்களுக்கு பவர் வந்து கொங்கு மண்டலத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஈவெண்ட்லேயே தெரியும். அதனால் வந்து கோயம்புத்தூர் அப்படி இல்லைன்னா சேலம் அப்படி இல்லைனா அங்கே இருக்க கொங்கு மண்டலத்தில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிட போகிறார்கள். இப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து அடுத்த மாதமே வந்து அறிவிக்க போகிறாங்களா, அதாவது ஜூன் மாதத்துலேயே வந்து அறிவிக்க போகிறார்கள். அப்போ இருந்து அந்த கொங்கு மண்டலத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் படுத்த போகிறாங்களா தளபதி விஜய் அவர்கள். கொங்கு மண்டலத்தில் வந்து பயங்கரமாக பிஜேபியோட வாக்கு சதவீதம் அதிகமாகவே இருக்கும். அந்த இடத்துல பிஜேபி வாக்கு சதவீதத்தை உடைத்து தளபதி விஜய் அவர்களோட பவரை வந்து நிலைநாட்ட போகிறாங்க. ஸோ கொங்கு மண்டல ரசிகர்களே, ஸோ கொங்கு மண்டல நிர்வாகிகளே, நீங்கள் வந்து உங்கள் மண்டலத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. தளபதி போட்டி போட இடம் வந்து கொங்கு மண்டலம் தான். மேபி வந்து கோயம்புத்தூராக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக கண்மூடி சொல்லலாம் வெற்றி நிச்சயம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க எங்கள் இடத்துக்கு வாங்க, எங்கள் இடத்துல வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க, உங்களை பார்த்தாலே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்படிலாம் யோசிக்காமல் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக யோசிங்க. எந்த மண்டலத்தில் எந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் போட்டியிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒப்பீனியன் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.